முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலின் முக்கிய இடங்களை பொசுக்கிய ஈரான். இதுவரை வாங்காத மரண அடி. கொம்பனை களமிறக்கி வாக்குறுதியை நிறைவேற்றிய சுப்ரீம் தலைவர். இஸ்ரேலின் 7 முக்கிய இடங்களை தகர்த்த ஈரான். டெல் அவீவ் பங்குச்சந்தை கட்டிடம் தீக்கிரை. பீர் அல்-சபா ராணுவ மருத்துவமனை மீது ஈரான் நேரடி தாக்குதல். காசா போரில் காயமடைந்த ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலர் படுகாயம். இஸ்ரேலின் நெஞ்சில் குத்திய ஈரானின் செஜில் ஏவுகணை. 750 கிலோ வெடிமருந்தை இறக்கி 7 நிமிடத்தில் இறக்கி இஸ்ரேலியர்களை அலறவிட்ட சம்பவம். அடுத்ததாக இதைவிட 2 மடங்கு தாக்குதல் நடத்தப்படும். 1500 கிலோ எடை கொண்ட ஏவுகணையை நிலைநிறுத்திய ஈரான். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்காமல் பம்மாத்து காட்டி வரும் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா கைவிட்டு விட்டால் அழிந்து விடுவோம் என்று கதறும் இஸ்ரேல் தலைவர்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலின் முக்கிய இடங்களை பொசுக்கிய ஈரான். இதுவரை வாங்காத மரண அடி. அரக்கன்களை களமிறக்கி வாக்குறுதியை நிறைவேற்றிய சுப்ரீம் தலைவர். வியாழன் அதிகாலை ஈரான் நடத்திய மிசைல்ஸ் தாக்குதல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் அடிவயிற்றை கலக்கியுள்ளது. இதுவரை இல்லாத பெரும் தாக்குதலை ஈரான் தொடுத்துள்ளது. வெறும் 20 ஏவுகணைகளை மட்டுமே ஈரான் ஏவியிருக்கும் நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளன. குறிப்பாக டெல் அவீவில் 4 இடங்களில் நேரடி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மற்ற 3 இடங்களில் நேரடி தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதில் கட்டிடங்கள் இடிந்து பலர் அதில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹைஃபா, அல் நகா பகுதிகள் தாக்கப்பட்டுள்ளன. வடக்கு டெல் அவீவ், ரமத்கன் பகுதிகளும் தாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலை நோக்கி வந்த அந்நாட்டின் அல் ஐ நிறுவன பயணிகள் விமானம் ஈரான் ஏவுகணையிலிருந்து நூலிழையில் தப்பி சிப்ரஸின் லர்னாகாவில் தரை இறங்கியுள்ளது. பீர் அல்-சபா பகுதியில் உள்ள சொராக்கோ மருத்துவமனையை குறிவைத்தும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் தான் காசாவில் காயமடைந்த ஆக்கிரமிப்பு படையினர் சிகிச்சை பெற்று வந்தனர். ஈரானின் ஆயுதம் மருத்துவமனையை நேரடியாக தாக்கியதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்களே ஒப்புக்கொண்டுள்ளன. ஈரானின் மருத்துவமனைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இலக்கை ஆயத்துல்லா அரசு குறிவைத்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. டெல் அவீவின் ரமத்கானில் உள்ள இஸ்ரேல் பங்குச்சந்தை கட்டிடம் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு ஃபத்தா 1 என்ற ஏவுகணையை தொடர்ந்து அடுத்த அரக்கனான செஜில் என்ற ஏவுகணையை ஏவியுள்ளது ஈரான். இந்த செஜில் வகை ஏவுகணைகள் 750 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று மார்க் 5, அதாவது ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் சென்று தாக்கக்கூடியவை. இந்த வகை ஏவுகணைகள் மேன்யூவரபிள் எனப்படும் ஏமாற்றி தாக்கும் தன்மை கொண்டவை. ரேடார் உள்ளிட்ட வான் கண்காணிப்பு அமைப்புகளின் பார்வையில் சிக்காமல் தாழ்வாக பறந்து இலக்கு வந்தவுடன் திடீரென்று உயர்ந்து மேலிருந்து இடிபோல் இறங்கும் வல்லமை கொண்டவை. வழக்கமாக ஹிஸ்புல்லா, ஹமாஸ் அமைப்புகள் ஏவும் சிறிய ரக ஏவுகணை தடுக்க மட்டுமே இஸ்ரேலின் அயன்டோம், டேவிட் சிலிங் ஏரோ சிஸ்டம் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலுக்கு உதவ முடியும். ஈரானின் இந்த செஜில் போன்ற அதிநவீன ஏவுகணைகளை தடுக்க இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது என சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த சூழலில் புதன்கிழமை இரவு தீர்மானிக்கப்பட்ட 10க்கும் குறைவான முக்கிய இலக்குகளை குறிவைத்து இந்த வகை ஏவுகணையை ஈரான் ஏவியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வியாழன் அதிகாலை முக்கிய சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. தொடர்ந்து நீண்ட கால போருக்கு தயாராகும் வகையில் ஈரான் கடந்த சில நாட்களாக குறைவான ஏவுகணைகளை வீசுவதாக அல் ஜசீரா தெரிவிக்கின்றது. எனினும் அந்த ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கி தாக்குதல் நோக்கத்தை வெற்றியடைய செய்து வருகின்றன. எனவே இந்த தாக்குதலுக்கு பதிலடி என இஸ்ரேல் இறங்கும் போது ஈரான் அடுத்ததாக 1.5 டன் எடை கொண்ட உலகின் அதிநவீன மிசைல்ஸ்களை களமிறக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட சமீபத்திய தாக்குதல் உலகத்தையே மிரள வைத்துள்ளது. ஆபரேஷன் ஹானஸ்ட் ப்ராமிஸ் 3 முக்கிய கட்டமாக ஈரானின் புரட்சிகர காவல் படை மிகவும் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையான ஃபட்டா 1 இஸ்ரேல் மீது ஏவியுள்ளது.
இஸ்ரேலின் அயன்டோம் மற்றும் ஏரோ போன்ற மிகவும் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கூட கடந்து செல்லக்கூடிய வகையில் ஃபட்டா-1 வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 16,000 முதல் 18,500 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கக்கூடிய, அதாவது ஒளியின் வேகத்தை விட 13 முதல் 15 மடங்கு அதிகமாக இயங்குகின்றது. இதனால் இதை பறிப்பதும் தடுப்பதும் எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாகும். இந்த ஏவுகணையானது வெறும் 6 முதல் 7 நிமிடங்களிலேயே ஈரானில் இருந்து இஸ்ரேல் தலைநகரான டெல் அவீவை தாக்கக்கூடியது. இது இஸ்ரேல் மட்டுமன்றி சவுதி அரேபியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளையும் குறிவைக்க ஏற்றது. மேலும் இது ஒரு மேம்பட்ட வழி செலுத்துதல் அமைப்பை கொண்டுள்ளது. அதன் தாக்கும் துல்லியம் 10 மட்ட சுற்றளவுக்குள் இருக்கும். இதுவே இதன் மிகப்பெரிய பலமாகும். மேலும் முக்கியமானது, இந்த ஏவுகணை வளிமண்டலத்திற்குள் மற்றும் வெளியில் சூழ்ச்சி செய்து பயணிக்கக்கூடியது. அதாவது இது நேர்த்தியான விமான பாதையை மற்றும் எதிரியின் ரேடார் கண்காணிப்புகளையும் எளிதில் தவிர்க்கக்கூடியது. ஜெருசலமிற்கு எதிராக டெஹ்ரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்துவது இது முதல் முறை அல்ல. அக்டோபர் 1, 2024 அன்று ஜெருசலமுக்கு எதிரான ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 போது இஸ்ரேலை தாக்க ஈரான் டசன் கணக்கான ஃபட்டா-1 ஏவுகணைகளை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஈரான் உடனடியாக சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இஸ்ரேல், ஈரான் என இரு நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றது. முதலில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்கவே மோதல் வெடித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு நாட்டாமையாக மாற நினைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானின் உயர்மட்ட தலைவர் கொமேனி பதுங்கியுள்ள இடம் தங்களுக்கு தெரியும் என்றும், இருந்த போதிலும் அவர் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் சரணடைவது மட்டுமே இப்போது ஈரானுக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் என்பது போலவும் கூறியிருந்தார். அமெரிக்காவின் இந்த கருத்திற்கு கொமேனி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் பெரிய தவறு செய்துவிட்டது என்றும், தவறு செய்த இஸ்ரேல் நிச்சயம் தண்டிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். யாருடைய அச்சுறுத்தலுக்கும் பயந்து சரணடைய மாட்டோம் என்று கூறிய கொமேனி, ஈரான் மீது திணிக்கப்பட்ட போரை உறுதியாக எதிர்கொள்வோம் என்றும், அமெரிக்கா தலையிட்டால் சரி செய்ய முடியாத சேதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்பிற்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ராணுவ விமானங்களையும் போர் கப்பல்களையும் அனுப்பியுள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையிலான சண்டை 6வது நாளாக தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியுள்ளது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏரோ ரக ஏவுகணைகளின் கையிருப்பு இஸ்ரேலிடம் குறைந்து வருவதாகவும், ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளின் எண்ணிக்கைக்கு நிகரான ஏரோ ஏவுகணைகள் இஸ்ரேலிடம் கிடையாது என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக ஈரானின் மிகப்பெரிய அணுசக்தி செறிவூட்டல் நிலையமான ஃபெர்டோவை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குண்டுகள் மற்றும் போர் விமானங்கள் இஸ்ரேலிடம் இல்லை. அமெரிக்காவிடம் மட்டுமே இவைகள் உள்ளன. அதிக போர் விமானங்களையும் USS நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பலையும் மத்திய கிழக்கிற்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். சமயம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். அமெரிக்க அதிகாரிகள் ஈரானுக்கு எதிராக எந்த தாக்குதல் நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும், இஸ்ரேலை பாதுகாக்க ஈரானிய ஏவுகணைகளை ஏவுவதற்கான தற்காப்பு தாக்குதல்களை மட்டுமே மேற்கொண்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஈரானிய அதிகாரியும் வெள்ளை மாளிகையின் வாசலில் மண்டியிட காத்திருக்கவில்லை என டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதற்காக ஈரானிய ராணுவ அதிகாரிகள் வெள்ளை மாளிகையில் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஈரான் முற்றிலும் மறுத்துள்ளது. ஐநாவிற்கான ஈரானின் தூதுக்குழு தங்களது எக்ஸ்தள பக்கத்தில் எந்த ஒரு ஈரானிய அதிகாரியும் வெள்ளை மாளிகையின் வாயில்களின் முன்பு நிற்க காத்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் அவரது பொய்களை விட ஈரானின் உச்ச தலைவர் கொமேனிக்கு அவர் விடுத்த கோழைத்தனமான அச்சுறுத்தல் மிகவும் வெறுக்கத்தக்கது என்றும், ஈரான் கட்டாயத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்தாது, கட்டாயத்தின் கீழ் அமைதியை ஏற்றுக்கொள்ளாது, நிச்சயமாக தேவையற்ற போரில் ஈடுபடாது என்று தூதுக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்க தளங்கள் மீது பதிலடி தாக்குதல் நடத்த ஈரான் ஏவுகணைகளை தயார் செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அமெரிக்கா இணைந்தால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்க ஈரான் ஏவுகணைகள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை தயாரித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தளங்களை பாதுகாக்கும் போர் விமானங்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா சுமார் 3 டஜன் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை ஐரோப்பாவிற்கு அனுப்பியுள்ளதாக அறிக்கை கூறுகின்றது. ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு சாத்தியமான தாக்குதலிலும் ஈடுபடும் குண்டுவீச்சு விமானங்களின் வரம்பை விரிவுபடுத்தவும் அவை பயன்படுத்தப்படலாம். ஈரானுடனான மோதலில் தலையிடுமாறு வெள்ளை மாளிகையை இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுவதால் அமெரிக்க அதிகாரிகளிடையே போர் குறித்த அச்சம் அதிகரித்து வருகின்றது. ஈரான் விவகாரத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் மிகப்பெரிய விஷயம் நடக்கும் என ட்ரம்ப் கூறியிருப்பது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் ஒரு வாரமாக தொடர்ந்து வருகின்றது. இந்த தாக்குதலில் அமெரிக்கா நேரடியாக தலையிடவில்லை என்ற போதிலும் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவை கொடுத்து வருகின்றது. அணு ஆயுதங்கள் விவகாரத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈரான் உடன்பாட்டை எட்ட மறுத்தே வந்தது. இந்த சூழலில் தான் திடீரென்று கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் கீழ் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தது. ஈரானை நோக்கி இஸ்ரேல் சரமாரி தாக்குதலை நடத்தியது. இதற்கிடையே புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதா அல்லது ஈரானின் அணு ஆயுத தளங்களை அமெரிக்கா குறிவைக்கின்றதா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர், ஈரான் இப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாலும் கூட ஏற்கனவே காலம் கடந்துவிட்டது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த வாரம் பெரிய விஷயம் நடக்கலாம், யாருக்கும் ஒரு வாரத்திற்குள்ளாக கூட பெரிதாக ஏதாவது நடக்கலாம் என்று கூறினார். ஈரானின் அரசியல் தலைமையை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் ட்ரம்ப் இதுபோல பேசியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. அடுத்ததாக முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் 33 பேர் கொல்லப்பட்டதாக காசா மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய காசாவில் உணவிற்காக வரிசையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மீது ஆக்கிரமிப்பு படை துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவீசி தாக்கியதில் உணவிற்காக காத்திருந்த 11 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பாலஸ்தீன பகுதிகளில் நடத்திய தாக்குதலின் மூலமாக 33 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ராணுவ ரீதியாக உதவ வேண்டாம் என்று ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் இஸ்ரேலுக்கு நேரடி அமெரிக்க ராணுவ உதவி மத்திய கிழக்கின் நிலைமையை தீவிரமாக சீர்குலைக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். அப்படி நேரடியாக உதவுவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நிலைமையை இன்னும் மோசமானதாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் டசன் கணக்கான ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகளையும் கொன்று குவித்திருக்கும் நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் இருந்து கதிர்வீச்சு ஏற்படக்கூடுமா என்ற அச்சம் உலக அளவில் நீடித்து வருகின்றது. நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் நல்ல நிலையில் இருப்பதாக ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது எஸ்லாமி தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி அமைப்பின் ஊழியர்களின் உயர்ந்த மன உறுதியை பாராட்டிய அணுசக்தி தலைவர் அவர்கள் தங்களது கடமைகளை உறுதியுடன் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானிய மக்களிடையே பெருமையும் வலிமையும் ஆழமாக பதிந்துள்ளதாகவும் அவர்கள் ஒருபோதும் வற்புறுத்தலுக்கு அடியப்பணியவோ சரணடையவோ தயாராக இல்லை என்றும் எஸ்லாமி பெருமிதம் தெரிவித்தார். ஈரான் முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 585 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1326 பேர் காயமடைந்ததாகவும் மனித உரிமைகள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது. புதன்கிழமை சைப்ரஸில் இருந்து இஸ்ரேலுக்கு விமானங்கள் புறப்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் மற்றும் வலை விமான கண்காணிப்பு தளங்கள் காட்டின. ஈரானுடனான மோதலின் போது வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இஸ்ரேலியர்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்றன. இஸ்ரேலின் போக்குவரத்து அமைச்சகம் 1,50,000 இஸ்ரேலியர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் 1/3 பங்கு பேர் வீடு திரும்ப முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆக்கிரமிப்பு படை டெஹ்ரானில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து விமானப்படையின் ஜெட் விமானங்கள் ஈரானின் உள் பாதுகாப்பு தலைமையகத்தை அழித்ததாக கூறப்படுகின்றது. ஈரானின் முக்கிய ஆயுதமான உள் பாதுகாப்பு தலைமையகத்தை விமானப்படை ஜெட் விமானங்கள் அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் காட்ஸ், ஆயத்துல்லா ஆட்சி அடையாளங்கள் எங்கிருந்தாலும் தேடி தேடி தாக்குவோம் என்று சவால் விடுத்துள்ளார். ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்திய மாணவர்களை வெளியேற்றும் பணியை இந்தியா தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 90 பேர் உட்பட உர்மியா மருத்துவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சுமார் 110 இந்திய மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை எல்லையை கடந்து அர்மேனியாவிற்குள் நுழைந்தனர். அவர்கள் இன்றிரவு இண்டிகோ விமானத்தில் இந்தியா திரும்ப உள்ளனர். அதிகரித்து வரும் இஸ்ரேல் ஈரான் மோதலால் மிகவும் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைவர்கள் புதன்கிழமை எச்சரித்ததாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீதுடனான தொலைபேசி அழைப்பின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரான் இஸ்ரேல் இடையிலான பேச்சுவார்த்தையை மேம்படுத்த மத்தியஸ்த உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலின் போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடர்ந்து 6வது நாளாக நீடித்து வரும் நிலையில் இது மேலும் தொடர்ந்தால் உலக நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பரம் கவலை தெரிவித்துள்ளனர்.